ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆசானின் 10 ஃபேக்ட்ஸ்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான 10 ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். இதுவரை நம்ம பார்த்த எல்லாமே 6th ஸ்டாண்டர்டோட கொஸ்டின்ஸ் வித் முக்கியமான ஃபேக்ட்ஸோட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கொஸ்டின் ஆனா நிறைய ஃபேக்ட்ஸோட இன்னைக்கு அடுத்த செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக எது தொடர்பானது? ஒரு இலக்கணம் தொடர்பானது. தலை அசைத்தான் பண்பு பெயர், சினை பெயர், இடப்பெயர், காலப்பெயர். அப்போ பெயரின் அடிப்படையில் வந்திருக்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பெயர் சொல் அப்படிங்கிறது 4 வகையாக பிரிக்கிறாங்க. எப்படி? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தலை அசைத்தால் அப்படிங்கிறது, தலை அப்படிங்கிறது என்னது? ஒரு உறுப்பை மட்டும் சொல்லுது. அப்போ சினை அப்படிங்கிறது ஒரு உறுப்பை மட்டும் குறிப்பதுதான் சினை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தலை அப்படிங்கிறது சினை பெயர். ஓகேவா? செகண்ட், கடைக்கு சென்றால். கடைக்கு சென்றால் அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு செல்றது. கடை அப்படிங்கிறது ஒரு பிளேசஸ் குறிக்கிறது. அப்போ இடப்பெயர். நெக்ஸ்ட், காலையில் சூரியன் உதித்தது. காலைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்னது? ஒரு காலத்தின் அடிப்படையிலான பெயர், கால பெயர். அடுத்து, மெதுவாக பாடினார். மெதுவாக அப்படிங்கிறது ஒரு பண்பை குறிப்பது, ஒரு குணத்தை குறிப்பதுதான் வந்து பண்பு பெயர். சரியா? அப்போ சரியானது என்னது? 2, 3, 4, 1. ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா? ஒரு நாட்டுப்புற கலை தொடர்பான ஒரு கேள்வி. கீழ்காணும் கூற்றுக்களை ஆராய்க. நாட்டுப்புற நிகழ்த்து கலைகளுள் கரகாட்டமும் ஒன்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து சரி. அடுத்து என்னது? கரகாட்டத்தை பெண்கள் மட்டுமே ஆடுவர். கரகாட்டம் வந்து ஆண்களும் ஆடுவாங்க, பெண்களும் ஆடுவாங்க. அப்ப இது வந்து என்னது? தவறு. அடுத்து, கரகாட்டத்துக்கான களம் மேடையாகும். மேடை கிடையாது. அவங்க எங்கனாலும் ஆடுவாங்க. ஊர்ல வந்து தெருக்கல்ல எங்கனாலும் ஆடுவாங்க இல்லையா? அப்போ இதுவும் தவறு. அடுத்து, நாகாசுர இசைக்கு ஏற்ப அடியெடுத்து ஆடுவது கரகாட்டம். இது சரிதான். ஆன்சர் என்னது? டி. 1, 4 சரி, 2, 3 தவறு. கீழே இருக்கக்கூடிய இத வரிகள் பார்த்தரலாம். நாட்டுப்புற நிகழ்த்து கலைகளில் ஒன்றுதான் என்னது? கரகாட்டம். இங்க ஆண் பெண் இருவருமே ஆடும் கலைன்னு சொல்றாங்க. 2 பேரும் ஆடக்கூடியது. ஊர் திருவிழாவில், சாமி ஊர்வலத்தில் அல்லது தேரோட்ட நிகழ்ச்சிகளில் இதனை நிகழ்த்துவர். பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் விரும்பும் நிகழ்ச்சியாக கரகாட்டம் உள்ளது. தலையில் கரகம் வைத்து நாகசுர இசைக்கு ஏற்ப அடியெடுத்து ஆடுவது கண்கொள்ளா காட்சியாகும். இக்கரகாட்டத்துக்கான களம் அகலமான நெடுந்தெருக்களே. ஏன்னா மேக்சிமம் எங்க இருக்கும்? இந்த தெருக்கல்ல தான் அவங்க வந்து ஆடுவாங்க. சரியா? நெக்ஸ்ட், காண்போரையும் உடன் சேர்ந்து ஆட தூண்டும் அளவிற்கு கரகாட்ட கலைஞர்கள் ஆடுவார்கள். அப்போ சரியான விடை டி ஆன்சர். இது எங்க இருந்து எடுத்திருக்கோம்? ஓல்டு புக்ல இருந்து எடுத்திருக்கோம். அப்ப கரகாட்டம் அப்படிங்கிறது கலைகளுக்கு கீழே வரக்கூடிய ஒரு கேள்வி. சரியா? அதனால ஓல்டு புக்லையும் படிக்கணும், நியூ புக்லையும் படிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே, நெய்தல் நிலத்துக்கு கீழ்காணும் இணைகளை ஆராய்க. நெய்தல் நிலத்துக்கான மக்கள் யாரு? பரதவர், பரத்தியன். கரெக்ட் தான். நெக்ஸ்ட், நெய்தல் நிலத்துக்கான திணைக்கான பூ என்னது? தாளம்பூ. கரெக்ட். அப்போ இணை 1, 2 சரி. நிலம் என்னது? கடலும் கடல் சார்ந்த இடமும். மக்கள் பரதர், பரத்தியர், எயினர், எயிற்றியர் எல்லாருமே என்னது? நெய்தல் நிலத்துக்கான மக்கள். தொழில் என்னது? மீன் பிடிக்கிறது, உப்பு விளைவிக்கிறது அவங்களோட முக்கியமான தொழில். பூ தாளம்பூ. அப்போ சரியானது என்ன? இணை 1, 2 சரி. எது தொடர்பான கொஸ்டின் இது? 5 நிலங்களுக்குமான கொஸ்டின். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை அப்படிங்கிறது மணலும் மணல் சார்ந்த இடமும். 4 நிலங்களும் திரிந்து மாறுபட்டு வரக்கூடிய நிலம் தான் என்னது? பாலைன்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வாழ்க்கை என்பது சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் வாழும் வரை என்று கூறியவர் யார்? கீழே பாருங்க. வாழ்க்கை என்பது சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் வாழும் வரை அப்படின்னு சொன்னது யாரு? அன்னை தெரசா அவர்கள். நோபல் பரிசு வென்ற அன்னை தெரசா அவர்கள் தான் இதை வந்து கூறியிருக்காங்க. சி ஆன்சர்ஸ். இது வந்து புக்ல 6th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒரு புக்ல ஒரு வரிகள் வந்து கொடுத்திருப்பாங்க. பாக்ஸ்ல வந்து இந்த கண்டென்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. அவர் என்னென்ன தொழில் வந்து செஞ்சாங்க, என்னென்ன மாதிரியான தொண்டுகள் வந்து செஞ்சாங்க, அது போக கைலாஷ் சத்யார்த்தி அவர் பற்றிய ஒரு கூற்றுகளும் அந்த லெசன்ல வந்து கொடுத்திருப்பாங்க. ரெண்டையுமே தெளிவா படிச்சுக்கோங்க. அது போக வள்ளலார் பத்தியும் அந்த லெசன்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் பார்த்துடலாம். மெல்லினத்துக்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மெல்லின எழுத்துக்கள் அப்படிங்கிறது எங்கென்ன? நமன. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள். அப்போ இக்கா ச ட த ப ர இதுதான் வல்லின எழுத்துக்கள். இக்குக்கு இங்கு, இச்சுக்கு இஞ்சு, இட்டுக்கு இன்னு, இத்துக்கு இந்து, இப்புக்கு இம்மு, இருக்கு இன்னு. இதுதான் வந்து இணை எழுத்துக்களாக வரும். சரியா? வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின மெய் எழுத்துக்கள் இணை எழுத்தா வரும். அப்படி பார்க்கும்போது இச்சுக்கு இஞ்சு இது சரிதான், இத்துக்கு இந்து இதுவும் சரி, இப்புக்கு இம்மு இதுவும் சரி. அப்ப எது தவறு?
கண்ணில். இதுதான் வந்து தவறானது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. யாரு? ஆன்சர் வந்து கண்ணை மூடிட்டு தெரியணும். யாரு? பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுவோமா? அவர் யாரு? பெருஞ்சித்திரனார். இயற்பெயர் என்னது? துரை மாணிக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. துரை மாணிக்கம். இவர் பாவலரேறு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகின்றார். கனிச்சாறு, கொய்யா கவி, பாவிய கொத்து, நூறாசிரியம் போன்ற பல நூல்களை இவர் வந்து இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அப்படிங்கிற இதழ்களை நடத்தியுள்ளார். முக்கியமானது என்னது? இதழ்களை. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் தான் இவர். இவர் கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடப்பகுதி வந்து கனிச்சாறுல இடம்பெற்றுள்ளது. எத்தனை தொகுதிகளாக அப்படின்னா 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. அப்ப சரியான விடை பெருஞ்சித்திரனார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஓகே, நெக்ஸ்ட். கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யாரு? பெருவாயின் முள்ளியார். ஓகே, கரெக்ட் தான். அடுத்து இவர் பிறந்த ஊர் கயத்தூர். இதுவும் சரி. நெக்ஸ்ட் வந்து இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். அடுத்து இந்நூல் 8 தொகை நூல்களுள் ஒன்று. இது வந்து தவறு. இந்த நூல் எதை சார்ந்தது? ஆசாரக்கோவை அப்படிங்கிறது 17 கீழ்கணக்கு நூல்களை சார்ந்ததுதான் ஆசாரக்கோவை. சரியா? அப்போ இது 8 தொகை நூல்களை சார்ந்தது அல்ல. கீழே பாருங்க, ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். என்ன சொல்லுவாங்க? பொன் விளைந்த கயத்தூர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ஆசாரக்கோவை அப்படிங்கிறது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. இதே போல மூதுரை பார்த்தோமா? மூத்தோர் கூறும் அறிவுரைன்னு சொன்னோமா? அதே மாதிரி ஆசாரக்கோவை அப்படிங்கிறது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்நூல் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ரொம்ப முக்கியமானது. 100 வெண்பாக்களால் ஆன ஒரு நூல் தான் என்னது? ஆசாரக்கோவை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வள்ளலார் தம் பெரும் முயற்சியால் சத்திய தர்மசாலையை நிறுவி உணவளித்த இடம் எது? வடலூர். வடலூரில் தான் சத்திய தர்மசாலையை நிறுவி அனைவருக்கும் உணவளித்தார். இவர் பிறந்த ஊர் சென்னையில வந்து பிறந்தாரு. ரொம்ப முக்கியமான ஒரு நபர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னது யாரு? வள்ளலார் தான் வந்து சொல்லியிருக்காரு. பசித்தவருக்கு உணவளிப்பதை தன்னுடைய நோக்கமாக கொண்டவர். இது போக நிறைய ஞான சபையும் வந்து இவர் வந்து நிறுவியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு இலக்கணம் தொடர்பான ஒரு கொஸ்டின். ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது எந்த அணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த அணி? இயல்பை மிகைப்படுத்தி கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணின்னு சொல்றாங்க. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. அப்போ ஆகாச கங்கை வந்து அனல் அடிக்கும், அதனால பாதாள கங்கையை அழைத்தார் அப்படின்னு சொல்லி மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவதுதான் என்ன சொல்றாங்க? உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். திகிரி என்ற சொல்லின் பொருளை கண்டறிக. கட்டாயம் இது வந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திகிரி அப்படிங்கிற சொல்லின் பொருள் என்னதுன்னா ஆணை சக்கரம். ஞாயிறு போட்டதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த திகிரி அப்படிங்கிற சொல்லின் பொருள் ஆணை சக்கரம். இது எங்க இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் அப்படின்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல வந்து பாடம் அந்த இது தொடங்குறதுக்கு முன்னாலேயே, அதாவது அந்த காப்பியம் தொடங்குறதுக்கு முதல்லயே எதை போற்றிருப்பாங்க? இயற்கையை போற்றிருப்பாங்க, திங்களை போற்றிருப்பாங்க. இயற்கையை போற்றி தொடங்கப்பட்ட ஒரு காப்பியம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா அது சிலப்பதிகாரம். ஞாயிறு, அதுக்கடுத்து ஞாயிறை போற்றிருப்பாங்க, மாமலையை போற்றிருப்பாங்க, திங்களை வந்து போற்றி இந்த பாடல் தொடங்கியிருக்கும். சரியா? சிலப்பதிகாரம் தொடங்கியிருக்கும். அப்ப சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இன்னைக்குள்ள ஃபேக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டானது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாம வீடியோ வந்து கண்டினியூஸா பாருங்க. தேங்க்யூ.